காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விடி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. உண்மையை எங்கோ தொலைத்தனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னித்தருள கெஞ்சுகிறேன். விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, விழி வெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடுமையான வெயில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு
105, 104 கொளுத்தி கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் தேர்தலுக்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கடுமையான வெயிலில் நிழலாக இருந்து நமக்கு எந்த தீங்கு வராதபடி பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் தீமை செய்யாதபடி உங்களை காத்து நடத்துவார். இன்று ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 2 கொரிந்தியர் 9:15 வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் தேவன் அருளுகிற சொல்லி முடியாத ஈவம். சொல்லி முடியாத 1, 2ன்னா பரவாயில்ல. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நினச்சி நம்ம ஆண்டவரை துதிக்கணும்ல. ஈவுக்காக, கொடைக்காக, கிஃப்ட். அது இந்த பூமியில் நம்ம நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் இருப்பதே கிருபை. இதனால தான் சாலமோன் ஞானி ரொம்ப அருமையாய் ஆண்டவரை துதித்து பாடும்போது சொல்லி துதிக்கிறான். நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் அருளும் ஈவு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவம். இன்றைக்கி சொல்லுவாங்க, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வந்த நேரம் சரியில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கணும், புத்தியுள்ளவர்கள். நீங்கள் புத்தியோவா தேடினீங்க? வேலை இருக்கா? 2 பேர் சம்பளத்தில் குடும்பம் ஓட்டலாமா? பின்னாடி பேக்ரவுண்டு எப்படி இருக்குது? இப்படிலாம் நிறைய வெளித்தோற்றத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த புத்தியுள்ள வெளிச்சத்தின் பிள்ளையை நம்ம பார்த்தோமா? சாலமோன் ஞானி ரொம்ப அருமையாய் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஸ்திரீ அது யார் தான் அருளுகிறதா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் அருளுகிற ஈவு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் தருகிற ஈவு என்று ஆண்டவரை துதிக்கிறார். இன்றைக்கு இந்த ஈவுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கணும். திருமணம் ஆயிடுச்சு, பல வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, சோர்ந்து போகாதீங்க. யாக்கோப்பு பாருங்களே, லேயால ரொம்ப மட்டமாக அற்பமாக நினைத்தான், ராகேலை அளவில்லாமல் நேசித்தான். ஆனால் கர்த்தர் பாருங்களே, லேயால் மூலமாக தான் பெரிய சந்ததியை 12 கோத்திரத்தில் ஏற்படுத்தினாராம். அவள் ஆண்டவரை துதித்து ஒரு வார்த்தை சொல்லுகிற ஆதியாகமம் 30:20 கர்த்தர் எனக்கு ஈவாக ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பேர் வைத்தாளாம். செபுலோன் என்றால் கர்த்தர் தருகிற ஈவு. நீங்கள் நினைக்கலாம், பல வருஷமாச்சு, பல மாதமாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சமாரிய ஸ்திரியை பாருங்களே, பலவிதமான பாவத்தில் அகப்பட்டு கண்ட மனிதர்களோடு வாழ்ந்து வாழ்க்கையை சீரழித்தவர். இயேசு அவளோடு பேசுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீ தேவனுடைய ஈவை அறியல. இன்னைக்கு அந்த ஈவு யார்? இயேசு தாங்க. யோவான் 4:10 சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ஈவு கொடுக்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப, பரிசுத்த ஆவியை கேட்டிருப்ப என்று சொல்லுகிறார். உடனே அவள் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலையாக முடியல, இச்சையிலிருந்து விடுதலையாக முடியல, 5 கணவனோடு வாழ்ந்துட்டேன், இப்போ யாரோடையும் ஒத்து போக முடியல, அந்த ஜீவ ஆவி எனக்கு வேணும். ஆண்டவர் உடனே அந்த சமாரிய ஸ்திரியை பரிசுத்த ஆவியில் நிரப்பினாரா. வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள், லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகமான ஈவுகளை
பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு அந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து பொல்லாத வழிகளை மாற்றி நல்ல ஈவுகளை அருளப் போகிறார். அதனால தான் யாக்கோப்பு 1:17 சொல்லும்போது யாக்கோப்பு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஈவை தந்து உங்கள் வெறுமையை மாற்றி ஆசீர்வாதத்தோடு நடத்தப் போகிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் உங்களை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய ஈவு, ஜீவன், பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் விட முடியாமல் போராடுகிற பாவ வாழ்க்கையில் ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு ஒரு விடுதலை உண்டாகி அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். இந்த நாளிலே காரியங்கள் கைகூடி வரட்டும். தேவனை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். ஆமேன்.